அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புலந்திருக்கின்ற இந்த காலை பொழுதில் உற்சாகமாக இணைந்திருக்கின்றோம் மற்றும் ஒரு தலைவாசல் நிகழ்ச்சியோடு. பொதுவாக எங்களுக்கு இந்த பாராட்டுகின்ற குணம் என்பது சிலருக்கு இருப்பதில்லை. சிலர் அனாவசியமாகலாம் பாராட்டுவார்கள். ஆனால் எப்போதுமே எங்கள் வீட்டில் இருப்பவர்கள் எது செய்தாலும் நாங்கள் அதை அலட்சியமாக எடுத்துக்கொண்டு செல்வோம் இல்லையா? இந்த காலை பொழுதில் எங்களுடைய மனம் மிகவும் தெளிவாக உற்சாகமாக இருக்கின்ற இந்த பொழுதில் அந்த பாராட்டுதல் என்பதை மற்றவர்களுடைய கடின உழைப்பிற்கும் அர்ப்பணிப்புக்குமாக செலவழித்து பார்க்கலாம். அதில் இருக்கக்கூடிய அந்த ஆத்ம திருப்தியை நாங்கள் அப்போது அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்போம். சரி, அந்த விடயத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டு இன்றும் தலைவாசலின் ஒவ்வொரு அம்சத்தையாக நீங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருப்பீர்கள். இப்போது பார்க்கலாம் ஒவ்வொன்றாக. தலைவாசலின் அடுத்த அம்சம் யாவரும் கேளீர். யாவரும் கேளீரில் இன்று நாங்கள் பேச போகின்ற விடயமும் நேற்று நாங்கள் பேசியதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இருக்க போகின்றது. சுவாசம் பற்றியது. எங்களுக்கு சுவாசம் என்பதை நாங்கள் அழகியலோடு பார்க்கின்றோம், அல்லது என்னுடைய சுவாசமே நீதான் என்பது போன்றெல்லாம் நாங்கள் பேசுகின்றோம். ஆனால் எங்களுடைய சுவாசத்திற்கு நாங்கள் எவ்வளவு தூரம் முக்கியம் கொடுக்கின்றோம், அந்த சுவாசம் எங்களுக்கு எவ்வளவு தூரம் எங்களுடைய உடலின் நிற்புடன சக்திக்கும் ஆரோக்கியத்திற்கும் துணையாக இருக்கின்றது என்பது பற்றி இன்றைய தினமும் நாங்கள் பேச காத்திருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் நுழையலாம். தலைவாசலின் யாவரும் கேளீரோடு இணைந்திருக்கின்றோம். யாவரும் கேளீரில் இன்று நாங்கள் பேச போகின்ற விடயமும் நேற்று நாங்கள் பேசிய விடயத்தின் தொடர்ச்சியாக இருக்க போகின்றது சுவாசம். அந்த சுவாசம் என்பதை பற்றி நாங்கள் ஆழமாக நேற்று பல விடயங்களை பேசியிருக்கின்றோம். ஒரு சுவாசத்தினுடைய சீராக இருப்பதனுடைய அவசியம் எவ்வாறு இருக்க வேண்டும், அது மாத்திரமல்லாமல் குழந்தைகள் 18 வயதுக்கு குறைந்தவர்களுடைய சுவாசம் சீராக இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் என்னவாக இருக்கின்றது, இப்படியெல்லாம் பல விடயங்களை பேசியிருந்தோம். இதில் மிக முக்கியமான ஒரு விடயம் எங்களுடைய உடல். அந்த உடலுக்கு தேவையான ஆரோக்கியமாக இருக்கட்டும் அல்லது நிற்புடன சக்தியாக இருக்கட்டும், எங்களுடைய சக்தியை நாங்கள் முழுமையாக பயன்படுத்துவதற்கும் அந்த சக்தியை பயன்படுத்தி எங்களுக்கு தேவையான காரியங்களை நாங்கள் ஆற்றிக்கொள்வதற்கும் என்னென்ன விடயங்கள் எல்லாம் அதில் பங்களிப்பு செய்கின்றன என்பது பற்றியும் நாங்கள் பேசியாக வேண்டும். ஆகவே இன்றைய நிகழ்ச்சியிலும் நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த சுவாசம் பற்றியதாகவும் எங்களுடைய உடலுக்கு தேவையான இந்த சக்திகளை நாங்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்கின்றோம், அதில் தாக்கம் செலுத்துகின்ற விடயங்கள் பற்றியெல்லாம் பேச காத்திருக்கின்றோம். அதற்காக இன்றும் எங்களோடு இணைந்து கொள்கின்றார் செல்வி புலேந்திரன் நிவேதிதா அவர்கள். இவர் வாழும் கலை அமைப்பினுடைய ஆசிரியராக சேவையாற்றும் ஒருவர். வணக்கம் நிவேதிதா. வணக்கம். நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சி என்று சொல்லியாயிற்று. ஆகவே இந்த சுவாசம் மூச்சுக்காற்று பற்றி நாங்கள் பல விடயங்களை பேசியிருந்தோம் நேற்று. அதன் தொடர்ச்சி என்று பார்க்கின்ற போது எங்களுடைய உடலுக்கு நாங்கள் அதனுடைய எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற அந்த சக்தியை நாங்கள் மொத்தமாக பிரயோகித்து எங்களுடைய காரியங்களை நாங்கள் ஆற்ற வேண்டுமானால் அதற்கு தாக்கம் செலுத்துகின்ற காரணிகள் அல்லது பங்களிப்பு செய்கின்ற காரணிகள் என்று சில இருக்கக்கூடும். ஆகவே அப்படியானவை என்னென்ன, அவற்றை நாங்கள் எப்படி வரையறுப்பது, அதை பற்றி கூறுங்களா? கண்டிப்பாக. வழக்கமாக நம்மளுடைய பிரச்சனையே நம்ம செய்ய வேண்டிய வேலை அதிகமாக இருக்கும், அதுக்கு தேவையான சக்தி நமக்கு குறைவாக இருப்பது தான். அதுதான் நம்மளுடைய மன அழுத்தத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு முக்கிய காரணியாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு செய்ய வேண்டிய வேலை அதிகமாக இருக்குது, அதுக்குரிய சக்தி குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இயல்பாக எல்லாருக்குமே சக்தி கிடைக்கக்கூடிய மூலங்கள் நமக்கு இருந்து கொண்டே தான் இருக்குது. நம்ம இயல்பு வாழ்க்கையில் வழக்கமாக எல்லார்ட்டையும் கேட்டிங்கன்னா சக்தி எப்படியெல்லாம் கிடைக்குதுன்னு சொன்னால் உணவு அப்படின்றத தெளிவாக சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ உணவு சக்தி கொடுக்கிறது. அது என்ன விதமான உணவு கொடுக்கும் அப்படின்றது நம்ம இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே அதில் மிக விழிப்புணர்வு அடைந்திருப்பாங்க அதில் இல்லையா? ஸோ அந்த இந்த உணவுகள் எல்லாம் சக்தி மூலங்கள் அப்படின்றது நமக்கு தெரிந்திருக்கிறது. அதை கண்டிப்பாக எடுத்துக்கொள்வது மிக ஆரோக்கியம். சைவ உணவுகள் மிக பிராணசக்தி அதிகமாக இருக்கிறது. ஸோ அதனால தான் இப்படியான ஆன்மீக பயிற்சிகளுக்கு சைவ உணவுகளை ரெக்கமெண்ட் பண்ணிக்கொள்வது. ஆனால் அதே போல் நம்மளுடைய சமீபோட்ட தொகுதியினுடைய இயக்கத்துக்கு சைவ உணவுகள் உதவியாக இருக்குது. ஸோ அதை நம்ம எல்லா உணவுகளோடையும் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது. ஆனால் அதே போல் இன்னொரு முக்கியமான சக்தி மூலம் பெரும்பாலான மக்களுக்கு இது ஒரு நோயாகவே இன்றைய காலகட்டத்தில் உருவாகி இருக்கிற ஒன்று. தூக்கம் சக்தி தரும். போதுமான தூக்கம் இல்லாமல் இருந்தால் அது உங்களுக்கு இன்சோமியான்னு சொல்லுவாங்க இல்லையா, தூக்கம் இல்லாத நோய் ஆகிவிடும். இதுவே அதிகமாக தூங்கிவிட்டோம்னு சொன்னால் நம்மளுடைய எல்லா வேலையும் ஆரோக்கியமாக செய்ய முடியுமாண்டா? இல்லை, ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு நான் 9-10 மணி வரையும் தூங்கிட்டு உற்சாகமாக சந்தோஷமாக அடுத்தது என்ன செய்யப்படுறேன் அப்படின்ற எழுப்பி செய்வீங்களான்னு கேட்டால் இல்லை இல்லையா, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமா அப்படின்ட்டு இருக்கும். ஸோ தூக்கம் சக்தி தரும்.
அளவான தூக்கம். உங்களுடைய உடல் உழைப்புக்கும் மூளை உழைப்புக்கும் அளவான தூக்கம் நீங்கள் எடுத்துக்கொள்வது மிக ஆரோக்கியமானது. பெண்களுக்கு 8 மணித்தியால தூக்கம், படிக்கிற குழந்தைகளுக்கு 8 மணித்தியால தூக்கம், ஆண்களுக்கு 7 மணித்தியால தூக்கம், கடின உழைப்பாளிகளுக்கு 8 மணித்தியால தூக்கம் வந்து ரொம்ப ஆரோக்கியமான நடைமுறையாக இருப்பது சிறப்பு. அதை வந்து நம்ம தாண்டும் போதும் அது நமக்கு பிரச்சனையாக இருக்குது. அல்ல அதை விட குறையும் போதும் நமக்கு அது ஒரு அசௌகரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு அனுபவத்திலே இருக்குது. அடுத்த நாள் ஒரு ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன், இரவாக வேலை செய்கிறீங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுவீங்க? அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு அன்றைக்கு ஃபங்க்ஷன்லேயே நம்ம சிலவில் நம்மளுடைய சுயரூபத்தை எல்லாம் காட்டியிருப்போம் இல்லையா? எரிஞ்சு விழுவோம், இல்லை இருக்கிற இடத்துலையே தூங்குவோம் இல்லையா? அதை விட ஒன்று கேட்டாக வேண்டும். இப்போது எனக்கு தூக்கம் இல்லை என்கின்ற போது ஒரு கட்டத்துக்கு பிறகு நான் எப்படியோ ஒரு சோர்வு அதன் மூலமாக தூங்கி விடுகின்றேன். அதேவேளை பொதுவாக சொல்வார்கள், ஒருவருக்கு சராசரியாக 8 மணி நேரம் தூங்க முடியாவிட்டாலும் கூட ஒரு 6 மணி நேரம் அப்படியே இயல்பாக அந்த நித்திரை எந்த விதத்திலும் குழம்பாத மாதிரியான ஒரு சீரான நித்திரை அது போதுமானது என்பது போன்ற கருத்துக்கள் இருக்கின்றன. அது பற்றிய ஒரு விளக்கத்தை தர முடியும்? கண்டிப்பாக. தூக்கம் வந்து நம்மளுடைய உடல் உழைப்புக்கும் மூளை உழைப்புக்கும் ஏற்ற அளவு. இப்போ நான் சொல்லியது 8 மணித்தியாலம் என்றது ஒரு சீரான ஒரு அளவான ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு தேவையான அளவு என்று நம்மளுடைய மருத்துவர்களோ அல்ல முன்னோர்களோ வரையறுத்த விடயம். அப்படி இல்லாமல் நம்ம உடம்பு தானாக எடுத்துக்கொள்வது தான் இந்த தூக்கம். இப்போ நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு கட்டத்துக்கு மேலே உடம்பு தன்னாலேயே நம்மளை அதுக்கு கொண்டு அழுத்தம் இல்லையா தூக்கம். ஸோ அந்த அளவு தான் வந்து இப்போ நீங்கள் 8 மணித்தியாலம் அப்படின்றது வந்து ஒரு சீரான அளவான தூக்கம். 6 மணித்தியாலத்திலையும் நீங்கள் இயல்பாக இயங்கிக் கொள்ள முடியும். ஆனால் அதுக்கு நீங்கள் சமநிலைப்படுத்துவதற்கு சில தியானங்களை பண்ணுவது மூலமாக பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ ஒரு 1/2 மணித்தியாலம் பண்ணுற தியானம் 5 மணித்தியால தூக்கத்துக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் விஞ்ஞானிகளே சொல்கிறாங்க. அதுக்காக நம்ம 1/2 மணித்தியாலம் தியானம் பண்ணுறது மூலமாக நம்ம தூக்கத்தை தவிர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்வதற்கு இல்லை. ஆனால் போதுமான அளவு தூக்கத்தோடு தியானத்தையும் எடுத்துக்கொள்வது உங்களுடைய மன அமைதிக்கும் உங்களுடைய மூளை இயக்கங்களுக்கும் உதவியாக இருக்கு. அதேவேளை பார்க்க போனால் இந்த தூக்கம் பற்றியும் கூறியிருந்தீர்கள். எங்களுடைய உடல் சக்தியை நாங்கள் பிரயோகிப்பதற்கு எவையெல்லாம் எங்களுக்கு சக்தி மூலங்களாக இருக்கின்றது என்பது பற்றியெல்லாம் கூறியிருந்தீர்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய சுற்றுச்சூழல் பற்றியும் நாங்கள் சிந்திக்க தலைப்பட்டிருக்கின்றோம். என்ன காரணம் என்றால், இதுவரை காலமும் நாங்கள் ஒரு இடத்திற்கு செல்கின்ற போது அங்கு ஒரு துர்நாற்றமாக இருக்கின்றது அல்லது அழுக்காக இருக்கின்றது என்றால் எங்கள் சுவாசத்தை நாங்களே கட்டுப்படுத்தி கொண்டு அந்த இடத்தை விட்டு கடந்து விடத்தான் முனைவோம். யாரொருவரும் அந்த சுற்றுச்சூழல் ஏன் இப்படி இருக்கின்றது என்று நின்று அதை துப்புரவு செய்வதை நாங்கள் பெரிய அளவில் அலட்டிக் கொள்வதில்லை. மாறாக எங்கள் சுவாசத்தை நாங்களே கட்டுப்படுத்தி கொண்டு அது ஒரு பொது மலசலக்கூடமாக இருக்கட்டும் அல்லது குப்பைகள் சூழ்ந்த ஒரு வீதியாக இருக்கட்டும், எந்த இடமாக இருக்கின்ற போதும் அந்த இடத்தில் சுவாசிக்க முடியாத ஒரு நிலை இருக்கின்றது என்றால் எங்கள் சுவாசத்தை நாங்கள் கட்டுப்படுத்தி கொண்டு அந்த இடத்தை விட்டு முடிந்த வரையில் விரைவாக வெளியேறி விடுகின்றோம். ஆக இந்த சுற்றுச்சூழலினுடைய அந்த தூய்மையான தன்மை, அந்த காற்றினுடைய மாசற்ற தன்மை என்பது எங்கள் சுவாசத்திற்கு எவ்வளவு தூரம் துணையாக இருக்கின்றது, அதை பற்றி பேசலாம். நம்மளுடைய நுரையீரலை நாம் முழுமையாக இயங்க முடியாமல் இருப்பதற்கு காரணமே இந்த சுற்றுச்சூழலில் இருக்கிற மாசுபட்ட தூசுக்களை, மாசுபட்ட காற்றுக்களை வந்து நாம் சுவாசிப்பது தான். இப்போ நீங்கள் சொன்ன இந்த சுவாசத்திலே நமக்கு மனம் மூலமாக தெரியக்கூடிய வித்தியாசங்களை தான் நீங்க கூறியிருந்தீங்க. அந்த வித்தியாசமே தெரியாம நாம நிறைய சுவாசத்தை உள்ளெடுத்து கொண்டிருக்கோம், நிறைய கழிவுகளை உள்ளெடுத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஸோ வித்தியாசம் தெரியும் போது நீங்க அதை கடந்து போய் கொள்ளுவீர்கள், இல்லை அதுக்குரிய மாற்று நடவடிக்கைகளை செய்து கொள்கிறோம். உடனடி தேவையாக நாம் அதை பண்ணிக்கொள்றோம். ஆனால் நீண்ட காலமாக நாம எடுத்துக்கொள்ளிருக்கிற சுவாசத்தின் மூலமாக வாகன கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள், இந்த ஒரு காலகட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிலிருந்து நம்மளை விடுவித்த ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அந்த வகையில் நாம் இந்த காலகட்டத்துக்கு நன்றி கொள்ள வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது. ஏன்னா இயற்கையினுடைய சீரமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் ஜஸ்ட் மனிதன் வீட்டுக்குள் இருக்கும் ஒரே ஒரு செயற்பாடு முழு இயற்கையுமே சமநிலைப்படுத்தி சுவாசித்தது என்று சொல்லலாம். நிறைய மிக சீராக இந்த இயற்கை தன்னை சீர்படுத்தி கொண்டதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் மாஸ்க் போடாமல் போனாலும் ரொம்ப ஆரோக்கியமான காற்று தான் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த காலம் நமக்கு எப்போவுமே இருக்க வேணுமா இருந்தால் நம்மளுடைய பழக்க வழக்கங்களில் தான் நாம் மாற்றத்தை ஏற்படுத்துவோம். ஸோ அது ஒரு
பரந்துபட்ட கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். மிக எளிதாக நாம் செய்யக்கூடிய அதுக்குரிய ஒரு மாற்று வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா மரங்களை நடுறது மட்டும்தான். மொத்தத்தில் சாப்பாடு, தூக்கம், இது இரண்டையும் பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். அதோடு சேர்த்து எங்களுடைய சுவாசத்திற்கு தேவையான சுற்றுச்சூழல் பற்றியும் பேசியிருக்கின்றோம். மீண்டும் நாங்கள் அந்த தலைப்புக்குள் வந்தோமே ஆனால் இன்னும் என்னென்ன விடயங்கள் அந்த சக்தியை நாங்கள் பிரயோகிப்பதில் தாக்கம் செலுத்துகின்றன? சுவாசம் மிக முக்கியமான தாக்கம் செலுத்துகிறது. சுவாசத்தின் மூலமாக நாம் அதிகமாக கழிவுகளை வெளியேற்றம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதே போல் நம்மளுடைய மனோரீதியான இயக்கங்களுக்கும் நம் மனதை கையாளுவதற்கு உங்களால் மனதால் கையாள முடியாது. நம்ம இதை செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிற வேண்டாம், இதை நினைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்க வேண்டாம், அதைத்தான் நம்மளுடைய மனதை நினைத்து கொண்டிருக்கும் இல்லையா? அது மனதுடைய இயல்பு. ஆனால் மனதை மனதால் கட்டுப்படுத்த தான் நாம் ஒவ்வொருத்தருமே முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அது முடியவே முடியாத ஒரு காரியம். அது முடிவது போல இருந்தாலும் அது அதனுடைய முழுமையான வெற்றி இருக்காது. ஸோ மனதை இலகுவாக கையாளுவதற்குரிய ஒரு உபாயம்தான் இந்த சுவாசம். ஸோ மூச்சு மூலமாக நம்மளுடைய மனதை கையாள முடியும். அதாவது நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு பட்டம் பறக்குது அப்படின்னு வைப்போம். இந்த பட்டம் ரொம்ப ஷார்ட்டாக நூல் ரொம்ப சிறிய அளவு நூலில் மட்டும் பறக்குதுன்னா அந்த பட்டம் எப்படி பறக்கும்? ரொம்ப ஆடி ஆடி ரொம்ப அசைஞ்சு கொண்டிருக்கும் இல்லையா? அதுவே ரொம்ப நூல் ரொம்ப நீளமாக ரொம்ப உயரத்துக்கு போயிட்டு அந்த பட்டம் உங்களுக்கு பார்க்கக்குள்ள எப்படி இருக்கும்? எங்கேயுமே அசையாமல் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ உண்மையிலே அசையாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய மனமும் அசையாமல் யோகாவினுடைய முழுமையான நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா சூழலில் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் ஜம்முன்னு நடுநிலையில் அமைதியாக இருக்கிறது தான் யோகாவினுடைய முழு நோக்கமும். யாருக்கும் நீங்கள் எதுவும் செய்கிறதில்ல, உங்களுக்கு செய்கிறது மட்டும்தான், உங்களுக்குள்ளே ஏற்படுத்துகிற மாற்றம் தான் யோகா. ஸோ இந்த மூச்சு பயிற்சிகள் நம்மளுடைய இந்த நூலினுடைய நீளத்தை, அதாவது மூச்சினுடைய நீளத்தை அதிகரிக்க போகுது. ஸோ மூச்சினுடைய நீளம் அதிகமாக இருக்கும்போது நம்மளுடைய மனம் அசையாமல் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அதற்காக நாம் செய்து கொள்கிற இந்த பயிற்சிகள் எல்லாமே. அதே போல் நம்மளுடைய இம்யூனை பற்றி நீங்கள் ஏற்கனவே ஒரு தடவை கேட்டிருந்தீங்க இல்லையா? அதனுடைய இயக்கங்களுக்கும் சில நுட்பமான மூச்சு பயிற்சிகள் நமக்கு உதவியாக இருக்கும். ஸோ இந்த வகையில் தான் நமக்கு சக்தி அதிகமாக கிடைக்கிறதுக்கு இந்த மூச்சு நமக்கு உதவியாக இருக்கும், சக்தி மூலங்கள். அதே போல் இன்னொரு சக்தி மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய தியானம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். தியானம் அப்படின்றது ஓய்வெடுக்கிறது அப்படின்றது தான் உண்மையான அர்த்தம். வழக்கமாக நம்ம தியானம் பண்ணால் மன ஒரு நிலைப்பாடு, எண்ணத்தை குவிக்கிறது அப்படின்னு நாம் அப்படியெல்லாம் நாம் நினைக்கும் போது அது நமக்கு பெரிய பிரச்சனை மாதிரி தான் தெரியும் இல்லையா? சாதாரணமாக இதெல்லாம் ஒரு வயசு கடந்தா பிறகு நாம் இதை பார்த்துக்கொள்ளும். இந்த வயசில் உனக்கு எல்லாம் இது என்னத்துக்கப்பா அப்படின்னு தான் நாமளே அட்வைஸ் பண்ணியிருப்போம் எல்லாருக்கும். ஸோ தியானம் அப்படின்றதுடைய நம்ம தவறுதலான புரிந்து கொள்ளலாம் இதுன்னு சொல்லலாம். உண்மையிலே தியானம் அப்படின்றது நீங்கள் முழிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்குதுன்ற விழிப்புணர்வு இருக்குது இல்லையா? தூங்கிக் கொண்டிருக்கும் போது என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஆனால் அங்கே ஓய்வு நன்றாக இருக்குது. ஆனால் அந்த ஓய்வு இயற்கை உங்களுக்கு அழுத்தம் கொடுத்து இருக்கிற ஓய்வு. அந்த இடத்துல உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, அடித்து போட்டு இயற்கை உங்களை ஓய்வெடுக்க வச்சிருக்கு. தியானத்தில் இந்த இரண்டுமே இருக்கும். அதாவது ஓய்வும் இருக்கும், நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்ற விழிப்புணர்வும் இருக்கும். அந்த நிலையில் நாம் முழு விழிப்புணர்வோடு எடுத்துக்கொள்கிற ஓய்வு தான் மிக பெருமதி வாய்ந்தது, மிக நம்ம உடலுக்கும் மனதுக்கும் சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மூலமாக இருக்குது. அது அந்த தியானத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த வழியில் வேணாலும் எடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு நேச்சர் வாக், இயற்கையை நீங்கள் ரசிக்கிறது, கடல் அலைகளை ரசிக்கிறது, அல்லது மெல்லிய இசைகளை கேட்குறது, லைட் ஃப்ளூட் மியூசிக்கை கேட்குறீங்க. உங்களுக்காக சில யுக்திகள் இருக்கும். நம்மளுடைய உடல் ஏற்கனவே அதுக்கு ஒழுங்கமைக்கப்பட்டு இருக்கும். சில மெல்லிய இசையை கேட்டால் பிறகு நல்லா ரிலாக்ஸாக இருக்கப்பா அப்படின்னுவீங்க. இல்லை நல்லா சிரித்து விழுந்து சிரிக்கிற மாதிரி ஏதாவது ஜோக் பார்த்தா பிறகு நீங்கள் அப்பாடா ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் போனோம் அதுலேருந்து சம் ஆட்டோமேட்டிக்கலி நாம் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம் இயல்பாகவே. ஸோ அந்த மாதிரி டெக்னிக்ஸை நாம் பயன்படுத்தி கொண்டு நம்மளுடைய அழுத்தங்கள்லேருந்து வெளியே வரதுக்கு பயன்படுத்தி கொண்டு இல்லை ஒரு செயலை செய்தால் பிறகு அடுத்தது என்ன உற்சாகமாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும் நாம் ஒன்று செய்கிறது. இல்லை சிலவில் நம்ம படம் பார்ப்போம், ஏதாவது அட்டி தடி வெட்டு குத்து படம் எல்லாம் பார்த்தா பிறகு அடுத்தது ஏதாவது செய்யணும் போல இருக்கும் இல்லையா? கொஞ்சம் நேரம் தூங்குமா, ஒரு சோர்வா, நம்மளே அறியாமலே ஒரு எனர்ஜி ஃபுல்லாக இழுக்கப்பட்டிருக்கிறத நம்ம உணர்வோம் இல்லையா? ஸோ நீங்கள் எது செய்தாலும் அடுத்தது உங்களுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருந்தால் அந்த டெக்னிக் எல்லாமே உங்களுக்கு
இயல்பாகவே உங்களுக்கு சக்தி மூலமாக இருந்து கொண்டிருக்கு. அதுதான் உங்களுடைய 4வது சோர்ஸ். ஸோ தியானத்தையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் 3 வேளை ஒரு 2-3 வேளை நீங்கள் தொடர்ந்து செய்வது மூலமாக இந்த சக்தி மூலத்தை நீங்கள் சமநிலைப்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் இப்போது இந்த 4 சக்தி மூலங்களையும் பற்றி கூறியிருந்தீர்கள். அதேவேளை இந்த சுவாசம் பற்றி கூறுகின்ற போது அதற்கான பயிற்சிகள் இருக்கின்றன, அந்த சக்தியை நாங்கள் மேலும் மெருகூட்டிக் கொள்வதற்கான பயிற்சிகள் இருக்கின்றன என்பதை பற்றி சொல்லியிருந்தீர்கள். ஆகவே அது தொடர்பான அந்த பயிற்சிகளை அவை எத்தனை இருந்தாலும் அத்தனை பயிற்சிகளையும் நீங்கள் எங்களுக்காக கூற முடியுமா? கண்டிப்பாக. நான் இதை இப்போ சக்தி மூலங்களோடு சம்மந்தப்பட்ட பயிற்சி ஒன்று நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ அதாவது பஸ்திரிகா பிராணாயாமா, அதன் மூலமாக நம்ம உடனடியாக உடலுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது. இப்பொழுது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய பயிற்சிகள் பார்த்திங்கன்னா நம்ம இந்த நேரமும் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி. இந்த பயிற்சி நம்மளுடைய கழுத்துக்கு மேலே, அதாவது தலை பாகங்களுக்குள்ள இரத்த ஓட்டத்தை அதிகமாக்குவதன் மூலமாக, செயற்பாடுகளை சீரமைப்பதன் மூலமாக நம்மளுடைய இயக்கங்களை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி. அதே போல் இந்த பயிற்சி பண்ணின உடனேயே நமக்கு அந்த வித்தியாசம் புலன் உறுப்புகளுக்குள்ளே ஏற்படுத்துகிற மாற்றங்களை நம்மளை உணரக்கூடியதாக இருக்கும். அதே போல் உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு நமக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு உணர்வு, ஒரு எண்ணங்கள் வருவது மூலமாக அந்த உணர்வுகளை நாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவது மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை வெற்றி பாதையில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உள்ளுணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு பலனும் இந்த பயிற்சியில் இருக்குது. ஸோ என்ன பயிற்சி அப்படின்னு சொல்லி நான் சொல்லித்தரேன். சாதாரணமாக நாம் கைகளை கட்டை விரலை காது சின்ன சோனை இருக்கு இல்லையா, அங்கே வச்சு அழுத்துவதன் மூலமாக நம்ம பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒன்று தான். உங்களுக்கு தெளிவாக இல்லாட்டி நீங்கள் அதை மட்டுமே பண்ணிக்கொள்ளலாம். அதாவது நம்ம சாதாரணமாக மூச்செடுத்து வெளிவிடும்போது ஹம்மிங் சவுண்ட் இருக்கு இல்லையா, என்ற சப்தம், அந்த சத்தத்துக்கு நிறைய சக்தி இருக்குது. நோயாளிகள் பார்த்திங்கன்னா கடைசிக்கு தருவாயில் தங்கள் அறியாமலே அந்த சத்தம் போடுவாங்க. ஸோ அந்த சக்தி தான் நம்ம சத்தம் தான் போட போகிறோம். அந்த சத்தம் போடும்போது இந்த சுட்டு விரலால் காது சின்ன சோனியை மெதுவாக அழுத்த போகிறோம், மூடி திறக்க போகிறோம். ஸோ இது சாதாரணமாக இலகுவாக பண்ணக்கூடிய ஒரு விதம். அண்ட் அதுக்கு ஒரு முதிரையை பயன்படுத்தி, அதாவது ஷண்முகி முத்ரான்னு சொல்லுவோம், அந்த முதிரையை பயன்படுத்தி பண்ணது மூலமாக இன்னும் அதனுடைய பலன் கூடுதலாக இருக்கும். ஸோ கட்டு விரலால் அது பண்ணிக்கொண்டு சின்ன விரல் கீழ் உதட்டுக்கு கீழே, மோதிர விரல் நம்மளுடைய மூக்குக்கு கீழே, அண்ட் மூக்குக்கு மேலே நடுவிரல், அண்ட் சுட்டு விரல் கண்ணு கிட்ட. ஸோ இந்த நிலையில் வச்சுருக்கிறது ஷண்முகி முத்ரா. ஸோ இந்த நிலையில் வச்சுக்கொண்டு அதே ஹம்மிங் சவுண்டை கட்டுவிரலால் சின்ன சின்ன அழுத்தங்கள் செலுத்துவதன் மூலமாக நம்ம பண்ணிக்கொள்ள போகிறோம். மூச்சை நல்லா ஆழமாக உள்ளெடுத்து வெளியுற மூச்சில் ஹம்மிங். வெளிவிடும்போது ஹம்மிங் சவுண்டோட கட்டு விரலால் சின்ன அழுத்தம் தொடர்ச்சியாக கொடுக்க போகிறோம். ஆக இந்த பயிற்சியானது எங்களுடைய இம்யூனிட்டியை நாங்கள் மேம்படுத்திக் கொள்வதற்கு, அதை நாங்கள் வளர்த்துக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கின்றது என்றால், அதே போன்று எங்களுடைய மனோபாவத்திற்கு, அதையும் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், அதை நாங்கள் சீராக, மனநிலையை சீராக நாங்கள் வைத்துக் கொள்வதற்கு தேவையான பயிற்சி, அதை பற்றி கூறுங்கள் இப்போது எங்களுக்கு. இந்த பயிற்சி நம்ம எந்த நேரமும் பண்ணிக்கொள்ளக்கூடியது. நம்மளுடைய இம்யூன் பூஸ்ட்டுக்கு, அதாவது நிற்படன சக்தி இன்னும் உந்துதல் பண்ணுவதற்கு கூட இது உதவியாக இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி. ஸோ குழந்தைகளுக்கு மிக அற்புதமான ஒரு பயிற்சி இதை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணுவதன் மூலமாக மிக ஆழமான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல் இன்னொரு பயிற்சி அது ரொம்ப சாதாரணமாக பண்ணக்கூடியது. அதாவது மூச்சை நாம் சாதாரணமாக எடுத்து அதை வாய் மூலமாக வெளிவிட போகிறோம். ஆனால் வாயை குவிச்சு கொண்டு இப்போது ப்ளோயிங் இல்லையா, ஊதுவோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஊதுறது மூலமாக நம்மளுடைய இறுக்கங்களை, அழுத்தங்களை தளர்த்தக்கூடிய ஒரு பயிற்சி தான் இப்போ நம்ம பண்ணக்கூடியது. ஸோ இது சாதாரணமான ஒரு சுவாச பயிற்சி. இதை நம்ம எனி டைம் பண்ணிக்கொள்ளக்கூடியது. சாதாரணமாக மூச்சு எடுக்கிறோம், கண்ணை மூடிக்கொண்டு அதை வெளியே விடும்போது எவ்வளவு மெதுவாக முடியுமோ அவ்வளோ மெதுவாக ப்ளோ பண்ண போகிறோம், ஊத போகிறோம்.
இங்கே இந்த பயிற்சியினுடைய முழு பலனும் நமக்கு கிடைப்பதற்கு நாம் எவ்வளவு மெதுவாக வெளிவிடுவோம் என்றது தான் இருக்குது. ஸோ இதுவும் வந்து நம்மளுடைய மன சமநிலை பாட்டுக்கு உதவியாக இருக்கக்கூடியது. இந்த காலகட்டத்துக்கு இந்த பதட்டத்தை குறைக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. இதை விட தொடர்ச்சியாக உங்களுக்கு இன்னும் மேலதிகமான பயிற்சிகளை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் வாழுங்கலை பயிற்சி மூலமாக. அதே போல் தொடர்ச்சியாக இந்த லாக்டவுன் ஆரம்பித்ததுலேருந்தே பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி வந்து ஆன்லைனில் யூடியூப், ஃபேஸ்புக், நீங்கள் எதில் அவருடைய பேஜை ஃபாலோ பண்ணிங்கன்னாலும் பகல் 12 மணிக்கு இரவு 7:30 மணிக்கு 2 நேரமும் தொடர்ச்சியாக ஆன்லைன் தியானம் நேரடியாக கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுலேயும் அப்போ நமக்கு தேவையான இம்யூன் பூஸ்ட் பண்ணுறதுக்கு, மன அழுத்தத்துக்கு உரிய டெக்னிக்குகள், நம்ம உடல்நிலைக்கு ஏற்றா போல் சில பயிற்சிகள், ஸோ இந்த காலகட்டத்துக்கு தேவையான விடயங்கள் இப்போவே கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸோ நீங்கள் மேலதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்ததுண்டா அதை நீங்கள் ரவிசங்கர் குருஜியினுடைய வாழும் கலை எந்த ஒரு சமூக வலைத்தளத்தினூடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை கற்றுக்கொள்வது மூலமாக இன்னும் ஆழமான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எப்போவுமே ஒரு குரு இருந்தால்தான் எந்த வித்தையுமே வந்து வெற்றியாக இருக்கும் இல்லையா? குரு இல்லா வித்தை பாலன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வீட்டிலே இருந்து செய்யக்கூடிய வேலைகள் தான். ஸோ இப்போ நீங்கள் ஒரு குருவினுடைய கைடுக்குள்ளே பண்ணிங்கன்னா இன்னும் அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக மொத்தத்தில் எங்களுடைய சுவாசம், அந்த சுவாசத்தை நாங்கள் சீராக வைத்துக் கொள்வதற்கு, அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய உடலுக்கு தேவையான நிற்புடன சக்தியை வளர்த்து கொள்வதற்கு எவ்வாறான சக்தி மூலங்கள் எல்லாம் அங்கு பிரயோகப்படுகின்றன என்பதையும், அதில் சுவாசத்தினுடைய பங்கு எப்படி இருக்கின்றது என்பது பற்றியெல்லாம் நாங்கள் பேசியிருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் மிகவும் யதார்த்தபூர்வமான உதாரணங்களால் எங்களுக்கு உணர்த்தி இருக்கின்றார். இன்றைய நிகழ்ச்சியில் அதிதி என்ன தவறுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது பற்றி, அதேவேளை அந்த தவறுகளை நாங்கள் களைவதற்கு ஏதுவான பயிற்சிகள், எங்களுடைய சுவாசத்தை சீர்படுத்திக் கொள்வதற்கான பயிற்சிகள் பற்றியும் இன்றைய தினம் நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக பார்த்திருக்கின்றோமாக. இவ்வளவு தூரம் எங்களுக்கு மிக எளிமையான அதேவேளை மிகவும் காத்திரமான தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார் அதிதி. அது மாத்திரமல்லாமல் உங்களுக்கு இது தொடர்பான மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது இந்த பயிற்சிகளை நான் தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும் என்றால் அந்த வாழும் கலை அமைப்பிற்கு நான் செல்ல வேண்டும், இப்படியான எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தால் அதை நீங்களும் தொடர்பு கொள்வதற்கான சமூக வலைத்தளங்கள் வாயிலாக பல்வேறு வழிமுறைகள் இருக்கின்றன. அவற்றின் மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த வாழும் கலை நிலையத்திற்கு நீங்கள், அந்த அமைப்பிற்கு நீங்கள் சென்று உங்களுடைய பயிற்சிகளை நீங்கள் தொடர்வதானாலும் தொடரலாம். ஆகவே மிகவும் எளிமையான விளக்கங்களோடு எங்களோடு இணைந்து கொண்டு உங்களுக்கு நிகழ்ச்சி குழுமம் சார்பாக முதற்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி அம்மாடி. நன்றி.